வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன். ஒரு மாடித்தோட்ட வேலையை முடிச்சுட்டு வந்துகிட்டே இருந்தோம். அப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட டே வண்டி நிறுத்துறா அப்படின்னேன். என்னடா அப்படின்னா, நெய் பழம் நிறைய இருக்குடா, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் பழத்தை பறிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னேன். போய் பார்க்குறேன், மரம் ஃபுல்லாகவே பழம் தாங்க. எங்கே கையை வச்சு பறிக்கிறதுன்னு தெரில, அவ்வளோ பழங்கள் இருந்தது. ஒரு சின்ன பையனாகவே நான் மாறிட்டேன். அவ்வளோ அளவுக்கு பழங்கள் நிறைய இருந்தது, நிறைய பறித்தேன். இந்த பழம்லாம் கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். அதை நீங்கள் சில பேர் வந்து இதை மூக்கு சளி பழம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மூக்கு சளி பழம்லாம் கிடையாது. மூக்கு சளி பழம்ன்றது அந்த பேர்லேயே தெரியும் உங்களுக்கு. அது சளி மாதிரி ஒரு பிசின் மாதிரி இருக்கிறதுனால அந்த மூக்கு சளி பழம்னுவாங்க. அந்த நெய் பழம் வந்து அவ்வளோ ஒரு இனிப்புத்தன்மையாக இருக்குங்க. மேலே தான் பறிக்க முடியலன்னு பார்த்தா கீழே பார்த்தா அவ்வளோ பழங்கள் இருந்தது. கீழே இருக்கிற பழமும் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் காற்றுக்கு விழுந்த மாதிரி இருந்ததுங்க. அவ்வளோ பழங்கள் நிறைய இருந்தது. மூக்கு சளி பழத்தில் கூட கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு சர்க்கரையை நம்ம வாயில் கொட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இனிப்பு தன்மை நிறைய இருக்குங்க. சர்க்கரை பழம் கூட சில ஊரில் சொல்லுவாங்க, குருவி பழம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பழத்தையும் இப்போ எடுத்துகிட்டு வெளியே வந்து பார்க்குறேன், பயங்கர சொட்டிங்க. அவ்வளோ வேர்வையாக வந்தது என் நெத்தியிலேருந்து. இருந்தாலும் இவ்வளோ பழத்தை பறிச்சிருக்கோம். இதுலேருந்து ஒரு 5-6 பழத்தை எடுத்து நம்ம அப்படியே வாயில் போட்டு சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். அப்படியே பழைய காலகட்டங்கள் நம்மளுக்கு ஞாபகம் வருங்க. 90s நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மரம் எங்கே இருக்கோ ஏறிடுவேன். வீட்டில் திட்டுலாம் வாங்கி எகிரி குச்சம் வந்த ஞாபகம்லாம் இருக்குது எனக்கு. நாங்கள் பறிச்சுட்டு சரி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு அக்கா வந்தாங்க. என்னப்பா எடுத்துகிட்டு இருக்கீங்க, என்ன பழம் பறிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க. இல்லைக்கா, இது பேர் தான் நெய் பழம் அப்படின்னேன். என்னப்பா சொல்கிற, இது வரைக்கும் நான் இப்படி ஒரு பழத்தை கேள்விப்பட்டதில்லை, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த பழம் உங்கள் வீட்டு மரம் பக்கத்துலேயே இருக்குது, தயவு செஞ்சு இது வேஸ்ட் பண்ணாதீங்க, இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, அவ்வளோ இனிப்பு தன்மையாக இருக்கும் அப்படின்னு. செம்மையாக இருக்குப்பா அப்படின்னாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் கண்டிப்பாக இந்த மாதிரி மரம் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் பரவலாகவே இந்த மரம் நிறைய இடத்துல இருக்குது. பழம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பறித்து சாப்பிடுங்க. என் பையன்கிட்ட கொடுத்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குப்பா அப்படின்னா. நானும் நிறைய சாப்பிட்டேன், என் ஃப்ரெண்டும் நிறைய எடுத்துகிட்டு போனான். இந்த பழம் ஏன் நெய் பழம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் நசுக்கிறேன் பாருங்கள், அதுலேருந்து அப்படியே ஒரு நெய் மணலாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும். நெய் மணலாக இருக்கிறதுக்கு காரணமே அதனுடைய விதைகள் தாங்க. ஏன் அப்படின்னா, நசுக்கிறது ஃபுல்லாகவே அதனுடைய விதைகள் தான். இப்போ புரியுதுங்களா? இது ஏன் வந்து நம்ம சென்னை ஃபுல்லாக பரவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, குருவிகள் மூலியமாக அதிகமாக இது வந்து இந்த செடி வந்து வளர்ந்துருங்க. இது ஃபுல்லாகவே இருக்கிறது விதைகள் தான். நான் சென்னை முழுக்க இப்போ பரவலாக சுற்றிக்கிட்டதுனால சென்னையை சுற்றி நிறைய இந்த மரங்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் ஊர்லேயும் கண்டிப்பாக அந்த மரங்கள் இருக்கும். ஏன்னா இது இல்லாத இடமே கிடையாது. சென்னையில் மோஸ்ட்லி நிறைய இருக்குது. உங்கள் ஊரில் இந்த மரங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பழத்தை சாப்பிடுங்க. இந்த பழத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த பழத்துக்கு உங்கள் ஊரில் என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, எங்கள் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.